வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டி பண்ண வேலையால கோமதிக்கும் பாண்டியனுக்கும் விரிசல் பெருசாயிடுச்சு. ஏகப்பட்ட சண்டையெல்லாம் நடந்து பாண்டியன் பேசாம பார்சல் வாங்கிட்டு வந்துடுறாரு. அரசியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறவரு, இலை சரவணா அப்படின்னு கூப்பிட்டு அவரையும் உட்கார வச்சு, உன் வாழ்க்கையை நான் கெடுக்கலடா அப்படிங்கிறவரு அரசிக்கிட்ட திரும்பி, உன் வாழ்க்கையும் தான்ப்பா அப்படின்னு சொல்ல சரிங்க பண்றாங்க அரசி. உங்க 2 பேருக்கும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல சரவணனும் சரின்னு தலையாட்ட அரசியும் அப்படின்னு தலையாட்டுறாங்க. செந்திலுக்கும் கதிருக்கும் கொடுத்த 10 லட்சம் ரூபா பணத்தை எண்ணி 60 நாளையில எடுத்து வைக்கணும்னு பாண்டியன் சொன்னதுல அதிர்ச்சியாய் நின்ன கோமதி அப்படியே பார்த்துட்டு இருக்க. அச்சா என்ன தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா, வீட்டுக்குள்ளேயே கூட்டணி சேர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறாரு பழனி. சரவணன் ஒரு வாய் எடுத்து வாயில வைக்க கோமதிக்கு கோபம் தலைக்கே ஏறிடுது. இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன் இந்த வீட்டுல, இப்ப நான் என்ன லூசான்னு கத்துறாங்க. ஏண்டா இலை நீ சாப்பிடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் அடுத்த வாய் எடுத்து வைக்கிறாரு. இலை சரவணா அப்படின்னு கோமதி கத்த கொண்டு போன சாப்பாடு வாய்க்கு முன்னாடியே நின்றுது. ஏன் அவனை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியாங்கிற மாதிரி பாண்டியன் முறைக்கிறாரு கோமதிய. கோமதி முறைக்கிற முறைப்புல சரவணனோட கை மறுபடியும் தட்டுக்கு இறங்கிடுது. பாக்குற பாண்டியன், டேய் இலை அவ கிடக்குறா நீ சாப்பிடுறா அப்படின்னு சொல்ல 2 பேருக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டு பாவம் மொழியா முழிக்கிறாரு சரவணன். அரசியும் கோமதியை பார்க்க கொன்றுவேன் சாப்பிடாதன்னு மிரட்டுறாங்க. ஐயோ அப்பா சொல்றத கேட்கறதா இல்ல நீ சொல்றத கேட்கறதா, ஏன் இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி எங்களை டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு பாக்குறாங்க அரசி. சாப்பிடுற இலை சாப்பிடுறான்னு சரவணனுக்கு ஊட்டி விடுறாரு பாண்டியன். இந்தப்பா அரசின்னு கூப்பிட அவங்க அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தவங்க பாண்டியன் கிட்ட திரும்ப, இந்தாப்பா சாப்பிடு பண்ணியும் அப்படின்னு ஊட்டி விடுறாரு. இதையும் சொல்லி நல்லா இருக்கான்னு கேக்குறவரு இன்னும் 2 எடுத்து வச்சு சாப்பிடுறாங்கிறாரு சரவணன் கிட்ட. அரசி கஷ்டப்பட்டு மெல்றாங்க, ஜவ்வம் மெல்ற மாதிரி அவங்க மெல்ல. கோமதி முறைக்கிற முறைப்புல சாப்பிடுறது உள்ளர போக மாட்டேங்குது. பாட்டி ஒரு பக்கம் வருத்தமா நின்னுட்டு இருக்க. ஆஹா நான் என்னவோன்னு நினைச்சு வந்தா இங்க வேற என்னமோ நடக்குதே, பேசாம கிளம்பிடலாம், அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு பழனி அங்கிருந்து எஸ்கேப் ஆக இதை பாக்குற கதிர், மாமா அப்படின்னு மெதுவா கூப்பிட, நான்ல என் காதுல எதுவும் விழல அப்படின்னு பழனி நழுவி ஓடிடுறாரு. அண்ணே என்னண்ணே மாமா போறாரு அப்படின்னு கதிர் கேட்க, ஏண்டா நானே எவ்வளவு பெரிய அதிர்ச்சியில இருக்கேன், இப்ப போய் மாமா மச்சானுக்கிட்டு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு செந்தில். மீனாவும் ராஜியும் அப்படியே ஒரு இடத்துல செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்க. கோமதி அரசிக்கு பின்னாடி பாட்டின்னு அங்கங்க நிக்கிறாங்க. செந்தில் கதிர்கிட்ட திரும்பி, டேய் நீ என்னடா நீ பாட்டுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானேடா, 10 லட்சம் ரூபாடா, கொஞ்சம் நஞ்ச பணமா அது அப்படின்னு செந்தில் கதிர்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நல்லா இருக்கா சாப்பிடுப்பா அப்படின்னு பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்க. என்னதான் நடக்குது இங்க, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவுங்கிற மாதிரி மீனாவும் ராஜியும் பார்த்துட்டு இருக்காங்க. அரசி திருதிருன்னு முழிச்சிட்டு வாயில இருக்கத 1/2 மணி நேரமா மென்னுகிட்டே இருக்காங்க. மாமா கோவத்துலதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, நான் வேணும்னா மாமா கிட்ட போய் பேசவான்றாங்க மீனா. ஐயோ அக்கான்ற மாதிரி ராஜி பார்க்க, பேசி வேணா அவரை சமாதானப்படுத்த பார்க்கவா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் நடக்கிற கதையாக்கா அப்படின்றாங்க ராஜி. ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மீனா. இப்ப பாரு நான் போய் எப்படி சமாதானம் பண்றேன்னு அப்படிங்கிற மீனா. மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. பாண்டியன் பக்கத்துல போய் மாமான்னு கூப்பிட, வாப்பா வந்து உட்காருங்கிறாரு அவரு. ஐயோ இவர் என்ன நாம ஏதோ சோத்துக்கு சேர்த்து வந்த மாதிரி வா வந்து உட்காருங்கிறாரு அப்படின்னு மீனா திடுக்குன்னு பாக்க, ஓ நீ அந்த பக்கம் சாயிரி அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. மீனா அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு, அட உட்காருப்பா சாப்பிடலாங்கிறாரு பாண்டியன். இல்ல மாமா நான் வந்துன்னு மீனா ஏதோ ஆரம்பிக்க, நான் ஏன்னு கேட்டா தானே நீ பேசுவேன்னு நினைக்கிற பாண்டியன். ஏன்பா உனக்கு தான் பரோட்டானா ரொம்ப பிடிக்கும்ல, உட்காரு அரசி எடுத்து வைப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ நம்மளையும் சாப்பிட வச்சு இந்த கூட்டணியில சேர்த்துருவாங்க போல இருக்கேன்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க மீனா. ஏண்டி என்கிட்ட பணம் கேட்டவரு உனக்கு பரோட்டா கொடுக்குறாரா அப்படின்னு எரிச்சலோடையும் திக்குன்னு பாக்குறாரு செந்தில். மீனா அப்படியே பார்க்க பரோட்டாவும் சால்னாவும் அப்படின்னு அவங்க வாய்க்குள்ளேயே ஜொல்லு ஒழுகிட்டு இருக்க. போப்பா போய் உட்காருப்பான்னு பாண்டியன் சொல்ல மீனாவுக்கு ஆசை ஆயிடுது. அப்படியே மெதுவா செந்தில பார்க்க, போன மவளே உட்கார்ந்த உன்னை கொன்றுவேன்னு மிரட்டிட்டு இருக்காரு அவரு. மெதுவாங்க உட்காருப்பா சாப்பிடுங்கிறாரு பாண்டியன். எது எப்படி இருந்தாலும் எனக்கும் சோறு தான் முக்கியம், சாரி பரோட்டாவும் சால்னாவும் தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ற மீனா ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காடுறாங்க. எங்கடா இங்க வீராவேசமா பேசிட்டு போன ஒருத்திய காணோன்னு தேடிட்டு இருக்காங்க ராஜி. அப்படியே இலையோட எடுத்துக்கூட அரசி, தட்டை சும்மா அப்படியே அடியில வச்சுக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா உட்கார்ந்துடுறாங்க. செந்தில் வெறியோட பார்த்துட்டு இருக்க. மீனா மெதுவா திரும்பி பார்த்துட்டு, ஐயோ இவங்க வேற முறைக்கிறாங்களே அப்படின்னு பார்க்க, கூச்சமே இல்லையா அடி எழுந்துறீங்கிறாரு அவரு. பொண்ணே போடுவேன் எழுந்துரே
அப்படின்னு அவரு கண்களாலேயே மிரட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு மீனாவும் கண்களாலேயே கெஞ்சுறாங்க. அட வெக்கங்கெட்டவளே சீ அப்படின்னு அவரு முகத்தை திருப்பின கேப்ல பட்டுன்னு அவர் பக்கம் இருந்து திரும்பி தட்டுல பார்வையை பதிக்கிறாங்க மீனா. மீனா ஒரு வாய் பரோட்டாவை பிச்சு சால்னால தொட்டு வாய்க்குள்ள போட, அடி பாவி என்னைய வீரமாயிரு ரோஷமாயிரு கெத்தாருன்னு சொல்லிட்டு இவ கேவலமா போய் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க கோமதி. மீனா திருத்திருன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு ஆஹா என்ன அருமையா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்க கோமதிக்கு எரிச்சலா வருது. ச்சே அப்படின்னு கோமதி அந்த பக்கம் போக, ஏய் கோமதி அப்படின்னு பாட்டி பரிதாபமா கூப்பிட்டு நிக்கிறாங்க. 4 பேரும் போற கோமதியவே பாக்குறாங்க. சோறுன்னு வந்ததுக்கு அப்புறம் கட்டின புருஷனாவது கூட பிறந்த தங்கச்சியாவது அப்படின்னு மீனா சின்சியரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாப்பாட்டு கடையை காலி பண்ணிடுறாங்க. பாண்டியன் வெளியே வந்து நிக்க அடுத்த சாப்பாட்டு கடை ஆரம்பிக்குது. பாட்டி, செந்தில், ராஜி, கதிர்னு 4 பேரும் சாப்பிட கோமதி பரிமாறிட்டு இருக்காங்க. பாண்டியன் திண்ணையில ஒரு தூண்ல சாஞ்சிட்டு நிக்க மெதுவா அரசி வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. திரும்பி பார்த்துட்டு என்னப்பாங்கிறாரு. அப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிற அரசி ஒன்னும் இல்லைன்னு முடிச்சிடுறாங்க. நீ போப்பா நான் வர்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கீ கொடுத்த பொம்மை மாதிரி அப்படியே திரும்பி உள்ளர நடக்கிறாங்க அரசி. அரசி திரும்பி வந்து ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காரு. ஆமா உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேக்குறாங்க கோமதி. ராஜி நீ சாப்பிடுன்னுட்டு இருக்காரு கதிர் சும்மா வெளியே நிக்கிறாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஏம்மா பாத்தியா தனியா சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறத அப்படின்னு கோமதி கேட்க பாட்டி பாவமா முழிக்கிறாங்க. பார்க்கலாம் 80 நாளைக்கு இப்படி பண்றாருன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு கோமதி மறுபடியும் முருங்கை ஏற ஐயோ அப்படின்னு முழிக்கிற அரசி, அண்ணே அந்த தட்டை எடுத்து கொடுன்னு கேக்குறாங்க. ஏய் நீ சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி பாக்குற கதிர் ஒரு பிளேட் எடுத்து கொடுக்குறாரு. கோமதி ஆன்னு பார்த்துட்டு இருக்க, ஏன் முறைக்கிற நான் சாப்பிடக்கூடாதா என்ன அப்படின்னு அரசி கேட்க, ஏய் இப்பதானே உங்க அப்பா கூட சேர்ந்து கொட்டிக்கிட்ட அதுக்குள்ள உனக்கு பசிக்குதான்னு கேக்குறாரு செந்தில். ஆமா அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் பசிச்சா உங்க அப்பா கிட்ட போய் கேளுடி எதுக்கு நான் சமைச்சதை சாப்பிடுற அப்படின்னு கோமதி எகிர்றாங்க. ஏய் ஏய் என்னடி குழந்தைகிட்ட என்ன பேச்சு பேசுற அப்படின்னு பாட்டி கேட்க, பெரிய குழந்தை இவளை பேசுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு உதட்ட ஒரு சுழிச்சு காமிக்கிறாங்க கோமதி. அப்பா கூப்பிட்டதும் மறுக்க முடியலம்மா, இந்தாண்ணே சாப்பாடு போடு அப்படின்னு அரசி செந்தில் கிட்ட தட்டை நீட்ட, இந்தா மொத்தமா கொட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹாட் பாக்ஸை நகர்த்தி விட்டுடுறாரு. அரசி பிளேட்ல சாப்பாடை போட்டுட்டு இருக்க, ஐயோ என்ன கூத்து இதெல்லாம் அப்படின்னு பாட்டி சங்கடத்தோட பார்க்க ரூம்ல இருந்து மீனா வெளியே வர்றாங்க. அப்படியே நைஸா செந்தில் கிட்ட வந்து நின்னு நான் உட்காரலாமான்னு கேக்குறாங்க. உன்னைய கொன்னே போடுவேன் பாத்துக்க அப்படின்னு செந்தில் மிரட்ட திக்குன்னு பாக்குறாங்க மீனா. கேக்குறா பாரு ஒரு கேள்வி, என்கிட்ட பணத்தை கேக்குறாரு, 2 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு கெடு வேற வைக்கிறாரு, இம்பட்டு பேசி இருக்கிறாரு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வர்ற உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு செந்தில் வாங்குன்னு வாங்குறாரு மீனாவை. அதானே ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடி, உன்னை அவர் கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி அங்க போன அப்படின்னு கோமதியும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. அத்தை நான் போனது வேற விஷயமா அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, ஆஹா அப்படின்னு கோமதியும் செந்திலும் பார்க்க அவரு என்னைய டக்குன்னு சாப்பிட சொல்லுவாருன்னு நான் என்ன கனவா கண்டேங்கிறாங்க மீனா. ஓ அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, நான் சொல்லலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் என்ன தடுத்துச்சான் அப்படின்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. ஆனா பரோட்டா சால்னாவை பார்த்ததும் நாக்கு ஊறிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிறாரு செந்தில். தூ என்ன தலையில அடிச்சுக்கிறாங்க கோமதி. 2 வாய் தான் சாப்பிட்டேன், அதுக்கு மேலெல்லாம் சாப்பிடல, நீங்க கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு சாப்பாடு தான் வீக்னஸ்னு அப்படின்னு மீனா பரிதாபமா கேக்குறாங்க. பரோட்டாவுக்காக என்ன அடமானம் வச்சுட்டாலே ச்சே இவெல்லாம் அப்படின்னு நொந்து புலம்பிட்டு இருக்காரு செந்தில். நடக்கட்டுங்கிற மாதிரி அரிசி அமைதியா சாப்பிட கோமதி முறைச்சிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு மீனா ஒரு தட்டை எடுக்கிறாங்க. அவங்க கீழே வைக்கிறதுக்குள்ள செந்தில் அந்த தட்டை வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாரு. ஐயோ இது என்ன தட்டை எடுத்துட்டோம் ஆனா போட விட மாட்டேங்கிறாரு என்ன மீனா திக்குன்னு பார்த்துட்டு இருக்க. அவ்வளவு தூரம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க ஒருத்தங்க சாப்பாடு கொடுக்கும்போது வேணாம்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க மீனா. ஏண்டி என்கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை கேட்கிறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, அதுக்காக அவரு யாரோவா ஆயிடுவாரா, என் மாமனார் தானே, சாப்பிட சொல்லும் போது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, சிறகடிக்காசை விஜயா பணக்கார பைத்தியம்னு சொல்ற மாதிரி பரோட்டா பைத்தியமே அப்படின்னு முனகுறவரு, ஆனா என்ன நடந்தாலும் சரி புருஷன் பக்கம் மட்டும் நிக்கவே மாட்ட அப்படிதானே அப்படின்னு செந்தில் எரிச்சலோட கேக்குறாரு.
நிக்கிறது என்னங்க நிக்கிறது, இப்ப பாருங்க உட்காரவே செய்யறேன் அப்படின்னு அவர் கையில இருக்க தட்டை பிடுங்கிக்கிட்டு மீனா செந்தில் பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார்ந்துக்கிறாங்க. என்ன இவ சுத்தம் மானங்கெட்டவளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செந்தில் பார்க்க, அத்தை நீங்க போடுறீங்களா இல்ல நானே போட்டுக்குவான்ற மாதிரி பாக்குற மீனா, இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு, அப்படிலாம் யாராவது ஒருத்தர் பக்கம்லாம் நிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு எடுத்து பிளேட்ல போட்டுட்டு இருக்காங்க மீனா. நாம கொஞ்சம் நியூட்ரலா தான் பல நேரங்கள்ல இருக்க வேண்டியிருக்கு. என்ன ராஜிமா அப்படின்னு சிவனேன்னு சாப்பிட்டுட்டு இருக்க ராஜியை மீனா துணைக்கி கூப்பிட, ராஜி திக்குன்னு பார்த்துட்டு வேற வழி, ஆ ஆ ஆ நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்னு மழுப்பிடுறாங்க. உடனே கோமதி மடார்னு ஒன்று புறமுதுகுல தட்டி என்னன்னு கேட்க, ஆனா எனக்கு தான் அது மாதிரி சூதுவாதெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு ராஜி சொல்ல, இவ கிரிமினல் டி அப்படின்னு கோமதி சொல்ல, யாரு நானா, நான் கிரிமினலா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க மீனா. கரெக்டுமா, கரெக்டா சொல்லிட்டேங்கிறாரு செந்தில். நானா, நான் கிரிமினலா அப்படின்னு மீனா கேட்க, ஆமா அப்படிங்கிறாங்க கோமதி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தண்ணியில் போட்டா நனையாமலும் வெயிலில் போட்டா காயாமலும் இருந்தாதான் இந்த காலத்தில் பொழைக்க முடியும். அவ பொழைக்க தெரிஞ்சவ அப்படின்னு பாட்டி சொல்ல, கேட்டுக்கோங்கன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க மீனா. ஆஹாஹாஹா, நீ ஒரு ஆள் போதுமா அவளுக்கு அப்படின்னு கோமதி நக்கல் அடிச்சிட்டு இருக்க. பாராட்டுறாங்களா திட்டுறாங்களானே தெரியலையே அப்படின்னு மீனா பாட்டிய குறுகுறுன்னு பாக்குறாங்க. சரி எது எப்படி இருந்தாலும் தட்டுல சோத்த போட்டோம், அதை சாப்பிடுவோன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க மீனா. ஏண்டா ஆனாலும் எப்படி பணத்தை கேட்டாருன்னு பாத்தியா அப்படின்னு செந்தில் கேட்க, என்னைக்கு இருந்தாலும் அவர் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் அப்படி பேசினேன் அப்படிங்கிறாரு கதிர். இலை 2 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமாடா, 10 லட்சம் ரூபாடா அப்படின்னு செந்தில் கேட்க, எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு பாத்துக்கலாங்கிறாரு கதிர். பாத்துக்கலாமா அப்படின்னு பகீர்னு பாக்குறாரு செந்தில். கடங்கார மாதிரியா நடத்துறாரு அப்படின்னு செந்தில் பொறுமிக்கிட்டு இருக்க, மீனா அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு சோத்தை எடுத்து டுப்பு டுப்புன்னு உள்ளர போடுறாங்க. பாட்டி யோசனையா உட்கார்ந்துருக்க. கோமதி அவங்கள பார்த்துட்டு, என்னம்மா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல மாப்பிள்ளை என்னடி இம்புட்டு கோவக்காரரா இருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இப்பதான் தெரியுது பாரு உனக்கு அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. உன் அண்ணனுங்க 2 பேரையும் விட மோசமா இல்ல இருக்கிறாரு அப்படின்னு பாட்டி சொல்ல, உடனே கோமதிக்கு ஆஹா அப்படின்னு பொத்துக்கிட்டு வந்துருது. அம்மா மாமா மாமா நிப்பாட்டு நிப்பாட்டு, தேவையில்லாம அபாண்டமா பேசாத, இப்ப ஏதோ கோவமா இருக்காரு, அதுக்காக உன்னோட பசங்களை விட இவர் மோசமானவர்னு சேர்த்து வச்செல்லாம் பேசாத அப்படின்னு கோமதி சொல்ல, இந்நேரம் வரல என்ன கத்திட்டு இருந்தா இப்ப இப்படி முட்டு கொடுக்குறாங்கிற மாதிரி பாக்குற பாட்டி, அட நீ என்னடி இவ ஒருத்தி சண்டை போடுறதையும் நிறுத்த மாட்டேங்கிறா, புருஷனை ஒரு வார்த்தை சொல்லவும் விட மாட்டேங்கிறா அப்படின்னு பாட்டி சலிச்சுக்க. அதெல்லாம் அப்படிதான், நீ சாப்பிடுங்கிறாங்க கோமதி. நான் அந்த வேலையவாது பாக்குறேன்னு பாட்டி சாப்பிட ஆரம்பிக்க, அவரு பொறுமைக்கிட்டு இருக்கட்டும் நம்ம சாப்பிடுற வேலையை பார்க்கலான்னு மீனா கொஞ்சம் முகத்தை மறைச்சிட்டு சாப்பிடுறாங்க. கதிர் அப்படியே ஒரு யோசனையும் வருத்தமா உட்கார்ந்துருக்க. ராஜியாலையும் சாப்பிட முடியல. செந்திலும் மீனாவும் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க போல இருக்கு. செந்தில் பெட்ல உட்கார்ந்துருக்க. பக்கத்துல வந்து உட்கார்ற மீனா, என்ன சார் என்ன தூங்கலையாட்றக்குன்றாங்க, எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா நெத்தியில கழுத்துலன்னு தொட்டு பாக்குறாங்க. பணம் கேட்ட பயத்துல இவர் காய்ச்சல் எதுவும் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேக்குறாங்க மீனா. செந்திலுக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுது. என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற, 10 லட்சம் ரூபா கேக்குறாருடி எங்க அப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, கொடுக்க வேண்டியது தானேங்கிறாங்க மீனா. ஏன்னு அதிர்ச்சியோட பாக்குறவரு, எல்லாமே உனக்கு அசால்ட்டா போச்சு இல்ல, அதை எப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறாரு அவரு. எங்க கொடுக்க முடியாது, உங்க வேலைக்கு வேணும்னு நான் லோன் போட்டு பணம் கொடுத்தேன், அது மாமாவுக்கு தெரிஞ்சு லோன் அடைக்கிறதுக்கு அவரு பணம் கொடுத்தாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ எதுக்குடி எனக்கு தெரிஞ்ச பழைய கதையை திரும்ப எங்கிட்டயே சொல்லிட்டு இருக்கேன்னு அழுத்துக்கிறாரு செந்தில். ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேங்கிறாங்க மீனா. மாமா கொடுத்த பணத்தை வச்சு நாம என்ன லோனைய அடைச்சோம் இல்ல, மாசம் மாசம் நாம லோன் கட்டிக்கிட்டு தானே இருக்கோம், அவர் கொடுத்த பணம் அப்படியே தான் இருக்கு, அதை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட போறோம் அவ்வளவுதானே மீனா சொல்ல. அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாரு அவரு. அடி எங்கிட்ட எங்கடி பணம் இருக்கு, அதான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டோமே அப்படின்னு செந்தில் சொல்ல, அதை வாங்கும் போதே நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தான் கேட்கல. சரி அந்த கதையெல்லாம் விடுங்க, செலவான பணத்தை மட்டும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாங்கிறாங்க மீனா. ஏய் என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படின்னு செந்தில் கேட்க, வேற எப்படிங்க சொல்ல சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, நான் வேற நிறைய பிளான் வச்சிருக்கேன், அதுக்கே இன்னமும் பணம் பத்தல, இது போகவே இன்னும் பணம் நிறைய தேவைப்படுதுங்கிறாரு செந்தில். இருங்க உங்க பிளான் எல்லாம் நாம அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல மாமா கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க, அப்புறம் அங்க போக வரும்போதெல்லாம் ஒரு பேச்சு வந்துரும் அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப எதுக்கு நாம அடிக்கடி அங்க போகணும்
போனா தானே அந்த பேச்சே வரும். போகாம இருந்துருவோன்னு செம்ம ஐடியா கொடுக்கறாரு செந்தில். டேய் லூசாடா நீங்கிற மாதிரி பாக்குற மீனா அப்புறம் பணம் கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டு பக்கமே வரலன்ற பேச்சு வரும். என்ன இருந்தாலும் அது உங்க வீடு தானேங்க, போகாம எப்படி இருக்க முடியுங்கிறாங்க மீனா. பெருமூச்சு விடுற செந்தில். அப்பா ஏதோ கோவத்துல கேட்டாரு, நாம அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவரு அதை மறந்துடுவார்ல அப்படின்னு செந்தில் ஆர்வமா கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, இருக்குடி, நம்ம வீட்டுல தான் பிரச்சனைக்கே குறவில்லாம கிடக்கே. டெய்லி ஏதாவது நடக்குது, அடுத்து வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், இந்த கதையை மறந்துடுவாங்கல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்க, சாச்சா நான் அப்படிலாம் சொல்ல வரலடி, நான் அப்படிலாம் யோசிக்கவும் இல்லைங்கிறாரு செந்தில். ஏங்க அது எப்படிங்க, பணம் வாங்கும்போது மட்டும் இழிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாங்கினீங்க, திருப்பி கொடுக்கும்போது மட்டும் மூக்கால அழுவுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் அழுவல, அவர் என்ன கடனாவா கொடுத்தாரு அப்படின்னு செந்தில் கேட்க, கடனா கொடுத்தாரோ வேற எப்படி கொடுத்தாரோ, கொடுன்னு சொல்லும் போது நாம கொடுத்துடணும் அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கிறதாவே இல்ல, மறுபடியும் கேட்டார்னா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு செந்தில் அசால்ட்டா சொல்ல, நொந்து நூடுல்ஸ் ஆன மீனா அது தப்புங்கன்றாங்க. ஏய் தப்போ சரியோ நான் பாத்துக்கிறேன், எங்க அப்பா தானே நான் பாத்துக்கிறேன், ஓவரா பேசுறா அப்படின்னு இருக்க கோவத்துல மீனா பக்கம் திருப்புறாரு செந்தில். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு மீனா திரும்பி தண்ணி எடுக்க, ஏண்டி உனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையான்னு கேக்குறாரு அவரு. என்ன வருத்தம் அப்படின்னு மீனா கேட்க, நமக்குன்னு கொடுத்த பணத்தை அவரு திருப்பி கேட்கிறாரு, அதை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்கிறாரு செந்தில். மாமா கேட்டதுல எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்னு இருக்கீங்கல்ல, அதுதான் எனக்கு வருத்தம். நேத்து இதோ இங்க வந்து நின்னுதான் சொன்னேன், நானும் அத்தையும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போறோம்னு, அதை நீங்க கேட்கல, வாய்ஸ் நோட் அனுப்புனேன் போன்ல, அதையும் நீங்க கேட்கல அப்படின்னு மீனா சொல்ல, அது வந்து மீனா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க மட்டும் நானு சொன்னதையோ இல்ல அனுப்புன வாய்ஸ் நோட்டையோ கேட்டிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு மீனா கேட்க, இருக்காதுன்னு தலையாடுறாரு. அத்தை ஸ்ரீரங்கம் போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்களும் மாமா கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அவரும் உங்ககிட்ட பணத்தை திருப்பி கேட்டிருந்திருக்க மாட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, சரி அது ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு செந்தில் சமாளிக்கிறாரு. நீங்க எப்படி தெரியுமா, எதுலையுமே கவனம் இல்ல, ஒண்ணு பொண்டாட்டி சொன்னது கேட்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க, அது ரெண்டாவது, அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அப்படின்னு மீனா விரல நீட்டிட்டு இருக்க, ஏய் விட்ரி, அதான் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றேன்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தரை காணோன்னு ஒரு குடும்பமே பதறிக்கிட்டு கிடந்திருக்கு, யாரால, எல்லாம் உங்களால தானே அப்படின்னு மீனா கேட்க, அம்மாவாவது சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்ல, அவங்க ஏன் சொல்லாம போனாங்கன்னு கேக்குறாரு செந்தில். அதான் ஏன் சொல்லலங்கிறத தெளிவா சொன்னாங்களே, எங்க அந்த போனு, அவன் நான் போன் போட்டு தரவா அப்படின்னு மீனா திரும்ப, ஏய் அம்மா தாயே வேணாமடி, அம்மா இன்னைக்கு செம்ம ஃப்ளோவில் இருக்காங்க, அவங்களுக்கு நீயே எம்புட்டோ பரவாயில்ல விட்டுருவோம் இதுங்கிறாரு செந்தில். உங்களெல்லாம் கட்டிக்கிட்டுன்னு மீனா ஆரம்பிக்க, ஏய் போதும்டி, எம்புட்டு தடவை சொல்லிட்டு இருப்ப, சும்மா லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிறா, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு அவரு படக்குன்னு படுத்து இழுத்து போத்த, நல்லா தூங்குங்க, கனவுல கூட மாமா வந்து பணத்தை கேட்பாங்கன்னு மீனா சொல்ல, படக்குன்னு எழுந்துக்கிறவரு, அவர் கேட்டா நான் பாத்துக்கிறேன், நீ வாய் மூடிட்டு நல்லா தூங்கு, குட் நைட் அப்படின்னு கப்சிப்புன்னு படுத்துடுறாரு செந்தில். அடுத்த நாள் பொழுது அழகா விடியுது. பாட்டி திண்ணையில உட்காந்து வெத்தலைப்பட்டியை ஓபன் பண்ணிட்டு இருக்க, அரசி வாச கூட்டிட்டு இருக்காங்க. பாட்டியோட பார்வை எக்ஸ்ரே மாதிரி எதிர்விட்டு தான் ஊடுருவிட்டு இருக்கு. அரசியை நிமிந்து பாட்டியும் எதிர்விட்டையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, யாரை தேடுறீங்கன்னு கேக்குறாங்க. உன் அத்தைங்க யாராவது வர்றாங்களான்னு பார்த்தேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, சக்தி தான் சடசடன்னு வர்றாரு. சே, அவளுங்க யாராவது வருவாளுங்கன்னு பார்த்தா இந்த சைத்தான் தான் வந்து நிக்குது அப்படின்னு மோத்த சுருக்குறாங்க பாட்டி. அடுத்து வார்த்தையிலேயே சொல்லிடுறாங்க, வடிவோ மாரியோ வருவான்னு பார்த்தா இந்த வம்புக்கு இழுக்கிறவன் எதுக்கு வந்து நிக்கிறான் அப்படின்னு முணுமுணுக்குறாங்க. என்ன வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருக்க, என்ன உன் அருமை மவளும் மருமவனும் வீட்டுக்குள்ள உன்னை சேர்க்கலையோ அப்படின்னு கேட்க, அரசிக்கு தான் கோபம் வருது. இல்ல அந்த குருவி கூட்டுல அம்பட்டு பேருக்கும் இடம் இல்லைன்னு இல்லையே திண்ணையில போய் படுன்ட்டாங்களா அப்படின்னு மனசாட்சியே இல்லாம கேக்குறாரு சக்திவேல். ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்க எந்த ஒரு விஷயமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும், இல்லன்னா இப்படி தின்னதான் அப்படிங்கிறாரு சக்தி. தரன்னு புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து தெருவுல கொண்டு வந்து விட்டவெல்லாம் மரியாதைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான், வெக்கம் கெட்டவன் அப்படின்னு பாட்டியும் வெடுக்குன்னு பதில் சொல்றாங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு நீ பண்ணின வேலைக்கு ஏதோ பெத்தவளாச்சேன்னு விட்டு தொலைச்சிட்டேன், வேற யாராச்சுமா இருந்துச்சுன்னு வச்சுக்க கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சக்தி சொல்றாரு. டேய், உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை, நடக்கிறதுக்கு தானே கிளம்புன, போய் நட போ
உடம்புல இருக்க கொழுப்பாவது கொஞ்சம் குறையட்டுங்கிறாங்க பாட்டி. என்ன கொழுப்பா? உன்னை விட எனக்கு கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒண்ணுமே இல்ல. எதுவுமே இல்லாம அவன் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வேற பேசுறியா அப்படின்னு சக்தி பேசிக்கிட்டு இருக்க அரசிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஏன்? எங்க அம்மாச்சி அவங்க மக வீட்டுல தானே இருக்காங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு அரசி கேட்க, அப்படி கேளுடி என் ராசாத்தி அப்படின்னு அரசியோட கண்ணத்தை கெல்லி கொஞ்சர பாட்டி நல்லா உரைக்கட்டும்னு சக்தியை பார்த்து சொல்றாங்க. நாங்க எங்க அம்மாச்சிய நல்லாவே பாத்துக்கிறோம், எங்க அம்மாச்சி எங்க வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அரசி சொல்ல, நான் அங்க இருந்ததை விட இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கிறாங்க பாட்டி. அப்படின்னு கையில இருக்க விளக்குமாத்தோட பின்பக்கத்தை தட்டிட்டு இருக்காங்க அரசி. கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் மானமே கிடையாது அப்படின்னு வெளியே வந்த சக்தி மறுபடியும் உள்ளர் போயிடுறாரு. பெருசா கருத்து சொல்ல வந்துட்டான், போடா போடா அப்படின்னு பாட்டி மறுபடியும் ஊடுருவி பார்த்துட்டு இருக்காங்க. வந்துட்டான் வாயை தூக்கிக்கிட்டு. என்னமோ என்னை அங்க அப்படியே தலையில வச்சு இவன் தூக்கி கொண்டாடின மாதிரியும் இப்ப எல்லாரும் என்னை கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க குமரவேல் வர்றாரு. கையில ஒரு சின்ன கவரோடு வந்தவரு பாட்டி உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அப்பத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு நேரா எதிர் வீட்டுக்கு வர்றாரு. அரசி இன்னமும் வாசல தான் பெருக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா அப்பத்தா குட் மார்னிங் அப்பத்தா அப்படின்னு குமரவேல் சொல்ல பாட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்தாங்க அப்பத்தா அப்படின்னு அவரு ஒரு கவரை நீட்ட அரசி ஒரு மாதிரியா பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. அப்பத்தா இந்தாங்க, உங்களுக்காக சுட சுட வடை வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. நான் அப்பட்டமா புழுகிட்டு அவர் அதை நீட்ட பாட்டியை அதை வாங்கி அடடடடடா என் பேரனுக்கு என் மேல எம்பட்டு பாசம் அப்படின்னு வாங்கி கவரை பிரிக்கிறாங்க. டேய், நீ நிஜமா அம்மாச்சிக்கு தான் வாங்கிட்டு வந்தியா? வீட்டுக்கு போனவன் அவங்களும் நான் இங்க இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டேன், இதுல கூசாம போய் வேறன்னு முறைக்கிறாங்க அரசி. சூடு ஆறுறதுக்குள்ள சாப்பிடுங்க அப்பத்தா அப்படின்னு அரசியை பார்த்துக்கிட்டே அவரு சொல்ல, சாப்பிடுறேன்டா சாப்பிடுறேன், நீ சாப்பிடுறியா அப்படின்னு ஒரு வடையை எடுத்து உடைக்கிறாங்க பாட்டி. எனக்கெல்லாம் வேண்டாம், நானே வாக்கிங் போயிட்டு வர்றேங்கிறாரு குமரவேல். பாட்டி கொஞ்சம் உடைச்சு வாயில வச்சு சாப்பிட ஆரம்பிக்க, நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல பாட்டியும் அப்படின்னு கண்கள் முன்ன சரி சரின்னு ஜாட காட்டுறாங்க. அரசி குமரவேல முறைச்சிட்டு இருக்க, அப்பத்தா வடை எப்படி இருக்குன்னு கேக்குறாரு அவரு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உள்ளர போன சக்தி மறுபடியும் வர்றாரு வெளியே. தன்னோட பையனும் அம்மாவும் பேசிட்டு இருக்கத பாக்குறவரு, என்னமோ இங்க இருக்கதை விட அங்க மகாராணி மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அவன் வாங்கி கொடுத்த வடைய வெக்கம் இல்லாம தின்னுட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு சக்தி. டேய் கூறு கெட்டவனே, உனக்கு இவன் மகன்னா எனக்கு யாரு, பேரன் தானே அப்படின்னு பாட்டி சொல்ல, உறவெல்லாம் கரெக்டா சொல்லிடு அப்படின்னு பாக்குறாரு. நான் உனக்கு அம்மாவே இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு இவன் பேரன் இல்லைன்னு ஆக முடியாதுல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, நல்ல வக்கனையா தான் பேசுற அப்படின்னு பாக்குறாரு சக்திவேல். இவன் வாங்கி கொடுக்கறத நான் திங்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பாட்டி கேட்க, தின்னு தின்னு பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல, இதுல இருந்து இது வரலாம் கிளி காது டு காது காமிக்கிறாரு சக்திவேல். நீ என்னத்த பேசினா எனக்கு என்ன, நான் சாப்பிடுற வேலையை பாக்குறேன்னு பாட்டி சாப்பிட, எங்க போனாலும் சோறு எங்க கையால தானே உன் தலையில எழுதி இருக்கு, என்ன பண்ண முடியும், தின்னு தின்னு அப்படின்னு சக்தி கேவலமா சொல்ல, அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத பாட்டி, போடா போடா போய் வேலையை பாருடா போடாங்கிறாங்க. அப்பத்தா நீங்க ஒன்னும் பேசாதீங்க அவர்கிட்ட அப்படின்னு குமரவேல் சொல்ல, போடா போய் உங்க அப்பன் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போ போ அப்படின்னு பேரனை விரட்டுறாங்க பாட்டி. இதுங்க ரெண்டும் தானா இல்ல வேற யாராவது வர்றாங்களா மாதிரி எட்டி பாக்குறாங்க அரசி. குமரவேல் சக்திவேல் கிட்ட போய் அப்பான்னு நினைக்க, 3 வேளையும் சோத்துக்கு நீ தான் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கூசாம கேக்குறாரு. இல்லப்பா நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன்ப்பா, வர்ற வழியில வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. ஆஹா ஓ ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பத்தாவுக்கு பிடிக்குமேன்னு தான் வாங்கிட்டு வந்தேங்கிறாரு குமரவேல். பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு தடவை பாக்குறவரு, ஏண்டா இந்த அப்பத்தாவுக்கே இப்படின்னா இதுல நல்ல அப்பத்தா கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்க தரையில நிக்க மாட்ட போல இருக்கே, தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவியோ அப்படின்னு சொல்ல, அப்பாங்கிறாரு அவரு. கூறு கேட்டவனே, போடா கண்டிப்பா உன்னை தேடுறாரு, போய் என்னன்னு கேளு, எச்சைங்களுக்கெல்லாம் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு போடா போடா கூறுகிட்டவன் என்ன திட்ட குமரவேல் உள்ளர போயிடுறாரு. தின்னதான் உனக்குன்னு சொல்லிக்கிட்டு அவர் போக, டேய் போடா போடா அப்படிங்கிறாங்க பாட்டி. அம்மாச்சி தேவையா இதெல்லாம், எதுக்கு அவங்க கொடுத்த வடையெல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்க, வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானேங்கிறாங்க அரசி. என் பேரை ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மாச்சி நம்ம வீட்டில் உங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைப்பாங்கல்ல அப்படின்றாங்க அரசி. நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க, அதை பத்தி எனக்கு என்னன்றாங்க பாட்டி. இந்தா இதை வாங்கிக்க, கொஞ்சம் சாப்பிடுன்னு வடையை உடைச்சு கொடுக்க அரசி தலையை பின்னுக்கு இழுத்துட்டு, எனக்கெல்லாம் வேண்டாம், ஏன் எனக்கு வடை வாங்கி கொடுக்க இந்த வீட்டில் ஆளா இல்ல, என் அப்பா இருக்காக, என் 3 அண்ணன்க இருக்காக, என் அம்மா கிட்ட கேட்டா கிலோ கணக்கில் வடையை சுட்டு கொடுப்பாங்க,
அப்படின்னு அரசி சொல்ல அப்படின்னு பாக்குறாங்க பாட்டி. உங்க பேரை வாங்கி கொடுத்த வடையெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிறாங்க அரசி. நீ தின்னா தின்னலன்னா போ, அதுக்கு எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி சொல்ல அப்படின்னு முகத்தை வெட்டுறாங்க அரசி. நல்லா இருக்குடி, இந்த ஒரு வாயினை கொடுக்க, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அரசி திரும்பி எதிர் வீட்டை முறைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் வாங்கி சாப்பிடுறீங்க பாருங்கன்னு பாட்டியும் ஒரு முறைக்கிறாங்க அரசி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.